தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நட்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல எல்லாம் அவங்க கவனமா இருக்கணும்ன்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலையில ஒரு அழுத்தம் இருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு கேட்டவனெல்லாம் லீவ் கொடுத்துருப்பாங்க, இஷ்டத்துக்கு லீவை போட்டு ஜாலியாக சுற்றி இருப்பாங்க. ப்ரொமோஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்ல விஷயம் நடக்கும். இந்த காலகட்டம் என்னென்னாக்க பணி சுமைகள் அதிகரிக்கும். சரிங்களா? பணி வேலையில இல்லை நீ வேலை செஞ்சே ஆகணும். நிறைய பேருக்கு வேலை அழுத்தத்தினால வேலை மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு என்னன்னாக்கா வேலையில வெளிநாடு போவதற்கு இல்லை வெளியூர் பயணங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் திடீர் பயணங்கள் என்பது ஏற்படும். எந்த விஷயத்திலையும் ஒரு அழுத்தத்தோடு தான் பயணிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா வேலையில ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகள் ஏற்பட்டு அதனால ஒரு சிறிய அழுத்தம் இருக்கலாம். சில பேருக்கு வேலை மாற்றத்தை தேடுறவங்க வெளியூர்ல போய் வேலை தேடினீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள் இருக்கிறது. மேலும் என்னன்னாக்கா அந்த பழைய விஷயங்கள், பழைய ஒர்க் பெண்டிங்கு, பழைய அக்ரிமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது விதத்துல சில பேருக்கு அந்த அக்ரிமெண்ட் கேன்சலாகவும் ஆகலாம். சில பேருக்கு ரெனிவேட் ஆகி மீண்டும் அது ஏதோ தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று புதிய ஒப்பந்தங்கள், புதிய வடிவில் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு என்னன்னாக்கா நிறைய பேருக்கு ஒர்க்கிங் பார்ட்னர் எதிர்பார்ப்பாங்க இந்த காலகட்டத்தில் வேலை செய்வதற்கு. ஏன்னா காசு இருக்கும், நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியல, ஒர்க்கிங் பார்ட்னரை எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு மாற்றம் அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றணும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய காவல் தெய்வ வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். காவல் தெய்வ வழிபாட்டை செய்வதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலத்தில் திருவாதிரைக்காரங்க வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. வண்டி வாகனம் ஏதாவது வாங்குவதற்கு ஆசைப்படுவாங்க. அப்படி வாங்கும் போது என்னன்னாக்கா பழைய வண்டி பழைய வீடு தான் அமையும். ஸோ அதனால் பழைய வண்டி வாங்குவது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லலாம்.